இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் சொல்லி அந்த வசனம் முடியுது. இப்போ நம்ம கர்த்தருடைய அன்பு என்னதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்த முடியும். அப்படிப்பட்ட அறிவு கெட்ட முடியாத அன்புன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அந்த அன்பை நம்ம ருசி பார்த்தா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்குள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியும். அவரிடத்துல அன்பு செலுத்துறதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதே அவரிடத்துல அன்பு கூறுவதான். அப்போ இந்த உலகத்தை வெறுத்து அவர் பின்னாடி நம்ம போனோம்னா, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவருடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படின்றத நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கும். அவருடைய அன்பை வேதம் அறிவு கெட்ட முடியாத அன்புன்னு சொல்லி வேதத்துல எழுதி வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து எழுதி அந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அறிவு கெட்ட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருங்கன்னு எழுதி. அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அது எப்படிப்பட்ட அன்புனா, நம்ம நன்மை செஞ்சோம், இல்ல அவரை தேடணும், இல்ல அவருக்கு பிரியமா நடந்தோம் அப்படின்றதுனால இல்ல, நம் சத்துருக்களா இருக்கும் போதே நமக்காக தேடி வந்த தெய்வம். தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். சகல அதிகாரமும் ஒரு இடத்துல இருக்கு. அவர் ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுது எல்லாத்தையும் மாத்திருக்க முடியும். இவ்வளவு கடினமட்டு பாடுகள், சிலுவையில் பாடுகளை சகித்து நம்மளை மீட்கணும்ன்றது அவருக்கு அவசியமே இல்லை. ஆனா மல்யுத்தம் பண்ணினாலும் சட்ட திட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்ட மாட்டான்னு சொல்லி எழுது. அவருடைய அன்பு என்னது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொண்டு அவரை பிரியமாய் நம்ம பதில் அன்பு செலுத்தணும்னு தான் அவர் விரும்புறாரு. தவிர அவர் பயந்து ஒரு ஐயோ நம்மளை நரகத்தை தள்ளிடுவாரு, ஐயோ நம்மளுக்கு வந்து தண்டிச்சிடுவாரு அப்படின்ற நீங்க பயத்தோட அல்ல, அவர் நம் மீது கொண்ட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம இடத்துல பதில் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பை ஒருத்தன் அங்கீகரியாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். நம்முடைய கர்த்தர் வருகிறான்னு சொல்லி எழுதிருக்கு. நம்முடைய கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, தன்னை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டி போடப்படிதான் நம்முடைய கர்த்தர் வருகிறார். அதுதான் நியாய தீர்ப்பு 2ஆம் வருகைன்றதை பார்க்கிறோம். அப்போ ஒரு முதல் வருகையில தேவன் மனுஷனாக வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட அன்புன்னு பாருங்க. அவர் சிலுவையில் அவர் அவமானப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, எச்சு துப்புறாங்க, கன்னத்துல அரைஞ்சி இதை பரியாசம் பண்ணி இதை யாருன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லு, நீதான் கிறிஸ்துவாச்சே அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்றாங்க. அந்த வழியா போறவங்க என்ன பண்றாங்க, தலையை துலுக்கி தேவாலயத்தை இழுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கோள் சொல்லி அவரை இகழ்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குருடனோட கண்களை திறந்தார், குஷ்டரோகியை குணப்படுத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், முடவனை நடக்க வைத்தார், அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவர்களுக்கு முன்பாக தன்னை பலத்த செய்கை காட்டினார், அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். இப்படி இருந்தும் இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பரபாச விடுதலை பண்ணுங்க, இயேசுவையோ சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லும் போது அந்த ஜனங்களுக்காக பிதாவை அவர்களை மன்னியும் சொல்லி மாம்சத்துல இருந்ததுனால தன்னை ரட்சிக்கவல்ல தேவனை நோக்கி தேவம் பண்ண. ஆனா மாம்சத்துல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். அப்ப சிலுவையில அவமானப்படுத்தும் போது அவர் ஏன் அதை சகித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி சிலுவையில இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறும்ன்றத தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்ததே அவர்தான். அப்போ ஏன் அதை மாற்றி அமைத்திருக்கலாமே? ஏன் இந்த பாடுகள் வழியா அவர் நம்மளை ரட்சிக்கணும்? ரத்தம் சிந்தது இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது இல்லையா? அதனால இந்த அவமானத்தை ஏன் அவர் சகித்தார்? இந்த அவமானத்தை ஏன் அவர் முன்குறித்தார்? அந்த அவமானத்துக்காகவே ஒரு மனிதனாக இறங்கி வந்தார், என் பிள்ளைகளை மீட்கணும்ன்றதுக்கு இல்லையா? அப்போ ஏன் இந்த அவமானத்தை சகித்தார் அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம்.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சு? தேவனுடைய சிங்காசனத்துல வலது பக்கத்துல வீற்றிருக்கிறார். அவரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். முதலாம் மனிதன் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. தேவனுடைய வலது பக்கத்துல போய் வீட்டு இருக்கிறது சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறதுன்னு அவரோட சந்தோஷம் இல்லை. ஏன்னா அங்க இருந்துதான் நமக்காக அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் இறங்கி வந்தார். அப்ப அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆமேன். ஆமேன். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அப்போ சிலுவையின் பாடுகள்ல அவருக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேக பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு கொடுக்க போறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதே நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இல்லையா? 10 பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருந்தது. அதனாலதான் நமக்காக தான் நம்ம எல்லாம் அவர் கூட இருக்க போறோம், அவரோட ராஜ்யத்துல நம்ம எல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த அவமானத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருக்கு சந்தோஷம். அப்போ கர்த்தருக்கு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் தான். நம்ம தான் அவரோட பொக்கிஷம். அதனாலதான் என்னோட சம்பத்தை நான் சேர்க்கும் நாள் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம தான் அவரோட சொத்து. நமக்காக தான் ஜீவனை கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம ருசி பார்க்கணும் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவரா இருக்க அவரும், யாரு? பிதாவாகிய தேவனும் அவர்களை போல, யாரை போல? நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவரான. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் உள்ளான யாவருக்கும் விடுதலை பண்ணணும், எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கணும்ன்றதுதான் அவருடைய அன்பு. அதற்கு அவர் மரிக்கும். அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம ருசிச்சு, எனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா, எனக்காக தான் அவமானப்பட்டாரா, எனக்காக தான் இதெல்லாம் சகித்தாரா அப்படின்றது, எனக்கு என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார் அப்படின்றத ஒவ்வொருவரும் நினைக்கும் போதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும். அப்பதான் இந்த உலக உபத்திரங்களும் இந்த உலக அவமானங்களும் நம்ம எல்லாம் எண்ண மாட்டோம். எப்படி கிறிஸ்து நம்ம மேல கொண்டு அன்பு நிறுத்தோம், அதை எண்ணலையோ, நமக்கும் நம்முடைய தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிற அவமானத்தையோ இல்ல துன்பத்தையோ இல்ல உபத்திரத்தையோ இடர்லையோ நம்ம எண்ண மாட்டோம். தேவன் மனிதனாக வந்ததுதான் பெரிய கிருபை. இன்னைக்கு கிருபைன்னா எனக்கு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டதுதான் கிருபை. வாசிக்கலாம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாயினா, அந்த தேவ கிருபை பிரசனமாகுனா தேவன் மனிதனாக பிறந்தார்னு அர்த்தம். இன்னைக்கு பெத்லகேம்ல கர்த்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். எதுக்காக? ரட்சகர். எதற்காக? நம்மை ரட்சிக்கிறதுக்காக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்க உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லி வசனம் எழுது. என்ன அவரோட கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். ஐஸ்வர்யம்னா என்னது? ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமா இருக்கிற தேவன் நமக்காக அடிமையின் சாயில் மனித ரூபமாய் காணப்பட்டார். அப்போ அதுதான் ஐஸ்வர்யம். நித்திய ஜீவனை உடையவர் தான் ஐஸ்வர்யம் உள்ளவர், சாவாமை உள்ளவர். அவர் நமக்காக என்ன பண்ணார்னா தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் இல்லையா? அப்போ தரித்திரன்றதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை இழந்து போனவங்களதான் தரித்திரம்னு சொல்றாரு. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக நமது நிமித்தம் ஜீவனை கொடுத்தார். அந்த ஐஸ்வர்யத்தை இழந்தார், அதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். அப்போ இதோ மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். அப்போ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பாத்தீங்கன்னா, ஏக சக்கராதிபதி அப்படின்னு சொல்லி யாரை எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனை குறிக்கிற வார்த்தை.
அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாதவர்களில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற தேவன் மனித ரூபமாய் காணப்பட்டார். அதனாலதான் அந்த ஆட்டுக்குட்டியானவரே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கு. அப்ப சுவிசேஷனா என்னது? இயேசுவை தேவன் என்று அறிவிப்பதே சுவிசேஷம். தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதே சுவிசேஷம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது, இவரை பார்த்திருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் மனித ரூபமாய் காணப்பட்டார். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமேன். ஆமேன். அது இந்த வசனம் இதே இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அவர் தேவனா இருந்தும் எழுதிருக்கு. அப்ப அவர் தேவனா இருந்தும் அல்லது தேவனுடைய ரூபமா இருந்துன்னா, இப்ப என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க, நாளைக்கு என்ன பாக்குறீங்க, என்னுடைய வார்த்தையும் ரூபமும் வேற வேற. ஆவியா இருக்கிற தேவன் ஒரு ரூபமாய் வர்றார். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய ரூபம், தேவனுடைய ரூபம் அவரு. அப்ப அவருடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் மனுஷ சாயலானார். அதனாலதான் என்னை ஏன் நல்லவன் சொல்லுவானே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த ரூபத்துல அவர் இருக்கிறாருன்னா பாவ சரீரத்துல இருக்கிறார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டார். அதனாலதான் அவரை போய் என்ன பண்ண முடிஞ்சது, அவங்களால சிலுவையில அறைய முடிஞ்சு. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதியிருக்கு, தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமீன். மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யல? ஒருவனையும் நியாயப்பிரமாணம் நீதிமானாக்க முடியல. அப்போ தேவனே செய்யும்படிக்கு, நல்லா பாருங்க, நியாயப்பிரமாணத்துல இளங்காலை, காலை, ஆடு, இந்த மாதிரி புறா இதுகளோட ரத்தத்தினால ஒரு மனுஷனை சுத்திகரிக்க முடியாது இல்லையா? அப்போ அதை தேவனை செய்யும்படிக்கு என்ன பண்ணாராம்? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னா, சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில் வெற்றி சிறந்தார்ன்றதை நம்ம பார்க்கணும். பரிசுத்தமான சரீரத்தை நமக்காக பலி கொடுத்தார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியுன்றார். அப்போ தேவனை செய்யும்படினா தேவன் தான் மனிதனாய் குமாரனாய் இறங்கி வந்தார். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபைன்னு சொல்லி எழுதி. அப்போ தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே எழுதிருக்கு. அப்போ தேவனுக்கு சுய ரத்தம் இருக்குமா? தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஓ, இயேசு கிறிஸ்துவ தான் இங்க தேவன் எழுதிருக்கு. அப்போ அவர் மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அவர் நம்ம மீது கொண்ட அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்காக அவர் மனித ரூபமாய் அடிமை சாயலாய் சிலுவை பாடுகளை சகித்து நமக்கு மாதிரிகளை முன்வைத்து நமக்கு ஒரு பாதையை உண்டாக்கி இன்னைக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி அன்புனா என்ன நினைச்சிருந்தோம்? நமக்கு ஒருத்தர் நன்மை செய்வாங்க, பதிலுக்கு நன்மை செய்வோம். இல்ல என்ன நேசிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு, நானும் அவங்கள நேசிப்பேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நானும் அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் இல்லையா? இல்ல என் தங்கச்சி, என் அண்ணன், எங்க ரத்த சொந்தம், எங்க அம்மா அப்பா, அவங்க ஒரே சம்பந்தம், அதனால எனக்கு அவங்களை நேசிப்பேன். இத சொல்லல. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இதுதான் நினைச்சிருந்தோம் இல்லையா அன்புன்னு. ஏன்னா ஆபிரகாம் ஈசா கிட்ட காட்டினது பேரு அன்பு இல்லைங்க. ஆனா நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே தேவன் நம் மீது கொண்ட அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குதுன்றத பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. நம்மளாம் துன்மார்க்கனா இருந்தோம், விக்கிரங்களை வணங்கிட்டு இருந்தோம், அக்கிரமக்காரனா இருந்தோம், அநியாயக்காரனா இருந்தோம். ஆனா அவர் நம்மள பிள்ளைகள்னு சொல்லி அழைக்கிறதுக்காக அவர் நமக்கு கொடுத்த ஒரு விலை
விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டுக் கொண்டார். அதனாலதான் கிரியத்து கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதி. இந்த அன்பை புரிஞ்சிக்காம இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லைன்னு சொல்ற இவங்க கிட்ட எல்லாம் எப்படிப்பட்ட அன்பு செலுத்த முடியும் தேவனுக்கு? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புனாருன்னு சொன்னா அதுல எங்கங்க அன்பு இருக்குது? தேவன் எனக்காக இறங்கி வந்தார் குமாரனா அப்படின்றதுலதாங்க உண்மையான அன்பே இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட தன்னுடைய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை நம்மள சம்பாதித்தன்ற, அதனாலதான் என்னுடைய சம்பத்தை மீட்கும் நாள் வந்ததுன்னு சொல்ற. என்னுடையவர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கிறிஸ்துவோட ஆவி இருக்கிறவங்க தான் அவருடையவர்கள்னு வேதத்துல எழுதிருக்கு. இப்போ சபை ஐக்கியத்துல இருக்கிறவங்களதான் என்னுடைய சபை தாங்க அவருடைய சரிகள். அந்த சரீரத்தில் நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கும். அப்போ இதுல நம்மளை அழைக்கிறதுக்கு எப்பேற்பட்ட தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறாருன்றதை நம்ம உணரணும் இல்லையா? அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரமா நடந்துக்கிறோமா? வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமீன். ஆமீன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனாய் நடந்து, ஏன்னா சபையில இன்னைக்கு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அவருடைய அவயங்களா. இது எவ்வளவு பெரிய பாக்கியன்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் கள்ள சபையில போய் மாட்டிக்கிட்டு, கட்டிட சபையில போய் மாட்டிக்கிட்டு விக்கிராராதனை பண்ணி இன்னைக்கும் பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் உலக மாயத்துல போய் சிக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் நம்மளை இந்த சபையில அவருடைய அவயங்களா இணைத்திருக்கிறார். அப்ப அதற்கு நம்ம பாத்திரமாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் என்ன பண்ணுமா? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான காட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்றது. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றோம். ஏன்னா விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்து எனக்கு என்ன அன்பு செலுத்தினாரோ அதே அன்பை நான் திரும்பவும் என்ன பண்ணணும்? என்னுடைய சகோதரர்களுக்கு செலுத்தணும் இல்லையா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுத்த கடனாளியாய் இருக்கிறோம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ சபை எதுக்காக நம்ம கூடி வருகிறோம்? ஏன் சபை கூடி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். அப்போ அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம ஏவப்படுறதுக்கு தான் என்ன பண்றோம்? சபை கூடி வருகிறோம். ஒருவரை ஒருவர் கவனித்து அவங்களை விசாரிக்கணும். அவங்க சத்திய வழியில நடக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். யாராவது வரலன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வருகை எவ்வளவு சமீபமா இருக்குதோ நம்ம பாக்குறோமோ அவ்வளவா என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட போய் நம்ம புத்தி சொல்லி அழைக்கணும். அவங்கள தாங்கணும். நம்ம பலவினர்களை தாங்குங்கள்னு சொல்லி எழுதிது. அப்போ அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம ஏவப்படுறதுக்கு தான் நம்ம கூடி வருகிறோம். சபை கூடுதல் என்றது நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய ஒரே அப்பத்தை பிடும்போது நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கும் போது அந்த அப்பத்தின் ஒரே அப்பத்தோட அவயங்களா நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவமானத்தை சகித்து இப்படி நம்ம எல்லோரையும் மீட்டு கொண்டு இந்த சபையில் இணைத்திருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவரோட நாம் ஐக்கியமா இருக்கிறோம் என்பதே சபை கூடுவர்களின் முக்கிய நோக்கமே. அவருடைய பாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம யாரும் அடிமை கிடையாது. அன்பு நிமித்தம் தான் நம்ம எல்லோரும் கூடி வருவோம். இந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கன்னா, மாம்சத்துக்கு அனுசரிக்கும் போது நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தாங்க இல்லையா? அந்த அப்போஸ்தலர் கூட என்ன நினைச்சாங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய ராஜ்யத்துல நாங்க ஒருத்தர் 2 பேர் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் வரணும்னு சொல்லி யோவான் சொல்றதை நம்ம பாக்குறோம். இது மாம்சத்துல அனுசரிக்குது. இதே அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, அவர் அப்போஸ்தலரா இருந்து கூட பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மூப்பனுக்கு உடன் மூப்பனுமாகிய நான்
அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கணும். ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துதல் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்னு சொல்லி வாதத்துல எழுதிருக்கு. அப்போ வர்றவங்க எல்லாருக்கும் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களா என்ன பண்ணோம், அவங்களை வாழ்த்தி வர வைக்கணும். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. நான் அவங்களுடைய தாழ்மையா இருக்கிறத நீங்க இருதயத்துல உணர்ந்தீங்கன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம தாழ்மையா இருக்கணும். முதல்ல நம்ம தான் சொல்லணும். அவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்க சொல்லறா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது தேவனை மகிமைப்படுத்துறோம். அதே மனுஷன் நமக்கு திருப்பி சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க. நம்ம தேவ நீதியை தேடி வந்திருக்கிறோம்னா தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். சுய நீதியை தேடுறவங்க, தனக்கான சுய மகிமையை தேடுறவங்க தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மளை பத்தி மத்தவங்க பேசணும், இல்லைன்னா நம்மளை பத்தி புகழ்ச்சியா சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா தேவ நீதியை தேடுகிறவங்க அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வாங்க இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். தெய்வ பயம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்மளால கீழ்ப்படியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்மிலும் மேன்மை உள்ளவங்க. நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கோம். ஊழியம் கொள்ளும்படியே நம்முடைய கர்த்தர் வரல, அவரே ஊழியம் செய்யறதுக்காக தான் வந்தார். இப்போ நம்மளும் ஊழியம் செய்யதான் வந்திருக்கிறோம்னா அப்போ ஒருவருக்கு ஒருவர் நம்மளால கீழ்ப்படிய முடியும் இல்லையா? நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள்னு எழுதி. அப்ப நம்ம செய்யற எல்லா காரியமே மத்தவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாகணும். அவங்க நம்மளை பார்க்கும் போதும் நடக்கும் போதும் சிந்திக்கும் போதும் அவங்க எவ்வளவு நற்கிரியைகளை செய்யறவங்களா இருந்தாங்க, அவங்களுடைய நடக்கையில எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தாங்க, எவ்வளவு தாழ்மையை தடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஆமென். ஆமென். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் சொல்லி எழுது. அப்போ புதுசா கொஞ்சம் வந்திருப்பாங்க, இல்ல விசுவாசத்தில் குறைபாடு உள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட பலவீனங்களை நம்ம தாங்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சபையில எல்லாவற்றிலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பிரியமாய் நடக்கணும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நடக்கணும். அந்த பக்தி விருத்தி அவங்களுக்கு உண்டாகணும்னா அதற்கு நமக்கு பிரியமா நடவாம அவங்களுக்கு எப்படி பக்தி விருத்தி உண்டாகும், அதற்கு பிரியமாய் நடக்கணும். ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு இல்லையா? மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், சபையில யாராவது ஒழுங்கற்றவங்களா இருந்தாங்கன்னா ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், அந்த எண்ணத்துல நம்ம செய்யணும். கர்த்தர் எதை செய்யறோன்ற பார்க்க மாட்டாரு, எந்த எண்ணத்துக்காக அவங்க செய்யறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றது பாத்தீங்கன்னா, இடித்து போட இல்ல ஊன்ற கட்டவே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம செய்யற எல்லா காரியமும் அன்போடே இருக்கணும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்ப சபை கூடி வருகிறதே பாத்தீங்கன்னா, எல்லோரும் எல்லா அவயங்களும் இசைவாய் இணைக்கப்பட்டு முயற்சி செய்து நம்ம என்ன பண்றோம், அதை கிரியையில நம்ம எல்லாம் கூடி வருகிறோம். எல்லா காரியங்களும் எல்லாருமே செய்யறோம். அப்போ காரியம் அந்த கிரியைகள் செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாம தர்கிப்பு இல்லாமல் செய்யணும். இப்போ நிறைய தடவை பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்வோம், சில பேர் செய்யாம இருப்பாங்க. அதனால நம்ம சோர்ந்து போக கூடாது, முணுமுணுக்க கூடாது. ஏன்னா நானே செய்யணுமா, ஏன் அவங்க செய்ய மாட்டாங்களா, இது எப்பவுமே நானே செய்யறேனே, 2 முறை இல்ல 3 முறை இல்ல, நான் பல முறை நான் தான் செய்யறேன், இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம முணுமுணுக்க கூடாது. ஏன்னா வனாந்தரத்துல முணுமுணுத்தவங்க அழிந்து போனாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம எதையுமே எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் அன்போடு தான் செய்யணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை எல்லாத்தையும் சகிக்க நம்மளால முடியும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, நன்றி அறிதல் உள்ளவராக இருங்கன்னு சொல்லி. நமக்கு யாராவது ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு பதில் நன்மை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமே, நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அப்ப ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா? அப்போ
சபைக்கு பக்தி விருத்தியான காரியங்களை செய்யறது தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் இல்லையா? அவருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள்னு வசனம் எழுதியிருக்கு. 1 பேதுரு 1:22 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாயிருக்கும்படி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம மாயமற்ற சகோதர சிநேகிதரா இருக்க முடியும். சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆவியின் கனிகள் நமக்கு கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கொள்ளும். சும்மா நாவுனால கிடையாது, இருதயத்திலிருந்து வரணும் அந்த அன்பு. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவன் சொல்லிடுது. அப்போ வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவன். சும்மா வெறும் வாயில மட்டும் கிடையாது, வசனத்தினாலும் கிடையாது, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவன். இப்போ அன்பு கூறுதுன்றது சும்மா வெறும் வார்த்தையினால இல்லாம கிரியில இருக்கும். ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அன்பா அது சொல்றதுனால அவங்களுக்கு பசி அடங்கிடுமா கேட்டா நிச்சயமா அடங்காது இல்லையா? அவர்களோட தேவைகளை சந்திக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் பசி அடங்கும். அப்போ நம்முடைய அன்பு வெறும் நாவினாலும் மட்டும் இல்லாம கிரியினாலும் உண்மையினாலும் இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ சபையில நம்ம ஒருத்தரை பச்சிக்கலாமா? குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? இவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க இப்படி பண்றாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதே. நீங்கள் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 7:1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். ஆமென். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு வசனம் சொல்லுது. ஏன்னா மற்றவர்களின் எந்த குற்றத்தின்படி நம்ம தீர்க்கிறோமோ அதே அளவுனால நமக்கும் நியாயத்திற்கு கொடுக்கப்படும். இரக்கம்தான் நியாயத்திற்குள்ள மேன்மை பாராட்டப்படும் இல்லையா? முதல்ல நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணுல துரும்பு இருக்குன்னு சொன்னா அவன் பதிலுக்கு என்ன சொல்லுவான்? முதல்ல உன் கண்ணுல இருக்கிறத எடுப்பா, அப்புறம் நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மாயக்காரனே, முன்னாடி என்ன பண்ணு? உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு என்ன பண்ணு? உன் சகோதரன் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போட வகை தேடலாம் இல்லையா? அது உண்மைதான் இல்லையா? ஏன்னா குற்றம் சொல்லுகிற ஆவி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 பிசாசை குறிக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது இல்லையா? யாக்கோப்புல பாத்தீங்கன்னா, சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவனால் நீ நியாயப்பிரமாணத்தின் படி செய்யாமல் அதற்கு நியாயாதிபதியா இருக்கிறன்னு அர்த்தம். இப்போ நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான் இல்லையா? அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவரா இருக்கும்போது மற்றவனை குற்றப்படுத்துக்கு நீ யாருன்னு சொல்லி வசனம் கேட்குது. அப்போ சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதி. அவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். அப்ப அதை நம்ம செய்யக்கூடாது இல்லையா? இப்ப விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றது எப்படி பாவம் நம்ம உணர்றோமோ, சகோதரனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கன்னு சொல்றதும் நம்முடைய கர்த்தர் தான். அதனால அதை நம்ம பேசக்கூடாது. பிசாசு நம்ம அந்த பாவங்கள்லாம் செய்யாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது இந்த பாவங்களை நம்மளை தள்ளுறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? வகை தேடும். அவன் தந்திரக்காரனா இருக்கிறான்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? மத்தேயு 5:22 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான்.
தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆமே. அப்போ தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான்னு சொல்லி எழுதி. தன் சகோதரனை வீணு, அவன் வேஸ்ட், முட்டாள்னு சொல்றவங்க எல்லாம் எரி நரகத்துக்கு பாத்திரனா இருப்பான்னு சொல்லி எழுதி. அப்போ காண்கிற சகோதரத்துல அன்பு கூற முடியாத நம்ம எப்படி தேவனுடைய காணாத தேவனிடத்துல நம்மளால அன்பு கூற முடியும்? அப்போ நம்மளே ஏமாத்திக்கிறோமா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் வாசிக்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஆமென். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் அவன் எப்படி இருக்கான்னா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் இல்லையா? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலைத்திருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். ஆதி ஆகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி வாசிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். 10 கற்பனைகள்லயும் இருக்கு இல்லையா, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனா இங்க சொல்றாரு, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கு. கொலைகாரான்னு சொல்றாரு தன் சகோதரனை பகைக்கிறவனை பார்த்து. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார்னு சொல்லி எழுதி. வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அன்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாம் எங்க நிக்கணுமா? கிறிஸ்துவோட நியாய சிங்காசனத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு எல்லோரும் கணக்கு ஒப்பிக்கணும் லைனா. அப்படி இருக்கும்போது முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்க கடவுது, அவருக்கு முன்னாடி முடங்க கடவுதுன்னு வசனம் ஏன் சொல்லுதுன்னு பாருங்க. அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ எல்லோருமே அவங்கவுங்க கணக்கு தான் ஒப்புவிக்கணுமே தவிர, அப்போ நம்ம இல்ல ஏசப்பா அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அது அவங்களுக்கான நியாய தீர்ப்பு, அது நான் கொடுக்குறேன், நீ ஏன் கட்டளையை மீறின, நீ ஏன் புறம் கூறின, நீ ஏன் ஒரு சகோதரனுக்கு விரோதமா பேசுன அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வார்த்தையினாலே நம்மளை நியாயம் தீர்ப்பார். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வழியிலே நல்மனம் பொருந்துன்னு சொல்லி எழுதிருக்கு. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், நியாயாதிபதி கிட்ட நம்மளை கொண்டு போவான். நியாயாதிபதி சேவகர்கிட்ட நம்மளை ஒப்படைப்பாரு. சேவகன் என்ன பண்ணுவான், நம்மளை சிறைச்சாலையில போடுவான். அங்க நம்ம அந்த முழு கடத்தையும் கொடுத்து தீர்ற மட்டும் வெளியில வர முடியாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்போ இன்னைக்கே ரச்சனை தான். அதனால யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு காணிக்கை நீ செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று அங்கே நீ நினைவு கூர்வாயாகில், அப்ப நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல காணிக்கை வச்சுட்டு முதல்ல அவங்க கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு திரும்ப காணிக்கை வந்து செலுத்துன்னு நம்முடைய கர்த்தர் சொல்றாரு. நீ தப்பு செஞ்சான்னு இல்ல, அவன் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டான், உன் மேல கோபமா இருக்கான், நீ போய் சமாதானத்தை தேடணும். நம்ம தாங்க சமாதானத்தை தேடணும். ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீ அப்பா ஏசப்பாவை அப்பான்னு நம்ம சொல்றோம்னா நம்ம தாங்க போய் சமாதானத்தை தேடணும். உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்துன்னு சொல்றாரு. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்போ ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதை விட்டு ஒருவருக்கு ஒருவர் கடிந்து பச்சை பெறலானால் அழிவீர்கள், அப்படி ஒருவருக்கு ஒருவர் அழியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல
திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானா? எப்பங்க நம்ம ருசித்து பார்த்தோம்? அவரோட சிலுவையின் பாடுகளை பாருங்க. எதற்காக சகித்தார் நம்ம பார்த்தோம்? நமக்காக தான், நம்ம மீது கொண்ட அன்புக்காக தான், நம்ம நித்திய ஜீவன்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் அதெல்லாம் சகித்தார் இல்லையா? அப்போ நம்ம அதெல்லாம் ருசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நம்ம எப்படி இருக்கணுமா? புதிதாய் வளரும்படி பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பால் மேல வாஞ்சையா இருக்குமோ அது மேல நீங்க திருவசனத்தின் மேல வாஞ்சையா இருப்பீங்க. எதற்காக ஆண்டவர் சொன்னார்? ஏன் சொன்னார்? அந்த வசனங்களை சோதி தெரிஞ்சு பார்ப்போம். அப்போ இரவும் பகலும் அவரோட வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ சகலவித கபடமும், வஞ்சகமும், பொறாமையும் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு குழந்தை எப்படி கள்ளம் கபடமா இருக்குமோ அதே போல நம்மளும் பரிசுத்த இதயத்தோட தேவனை தேடணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள் வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். சகல விதமான கசப்பு, கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஏன்னா இது இருந்துச்சுன்னா நம்மளை தீட்டுள்ளதா ஆக்கும். அப்போ பரிசுத்தம் இல்லாம தேவனை நம்ம தரிசிக்க முடியாதுன்னு எழுதிருக்குன்னா இது இந்த கசப்பான வேர் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்மள நரகத்துக்கு கொண்டு போகும். எங்க கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம் இருக்கலாம் அங்க பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இது உங்களை விட்டு நீங்க கடவுள்னு எப்படி நீங்கும்? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நம்மள சிலுவையின் பாடுகள்ல நம்மளை மன்னித்து இருக்கிறாரே. அந்த 16,000 தாளந்து கடன் பட்டவன் நம்ம தான். நம்மளை மன்னித்து இருக்கிறாரே. அப்ப நம்ம இடத்துல கடன் பட்டவர்களை நாமளும் மன்னிக்க கடனாளியா இருக்கிறோம். அதை உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால மன்னிக்க முடியும். இவை எல்லாவற்றுக்கும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து எப்படி நம்ம மேல அன்பு காட்டினாரு? நம்ம அன்பு செலுத்தினால பதில் அன்பு செலுத்தினாரா? இல்லையே. நம்ம சத்துருக்களாக, துரோகிகளாக இருக்கும் போதும், பாவிகளா இருக்கும் போதும், விக்கிராராதனை செஞ்சுட்டு இருக்கும் போதும் பிள்ளைகளின்னு சொன்ன அன்பு எப்படிப்பட்டது? ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லி எழுதியிருக்கு. அதனால்தான் அந்த அன்பு தான் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் பாடுகள்ல மன்னிக்க வச்சு. அன்பு சகலத்தையும் சகிக்கும்னு எழுதியிருக்கு இல்லையா? அதனாலதான் சிலுவையில அவ்வளவு அவமானத்தையும் சகித்தார். எதனால? நம் மீது கொண்ட அன்பு. அப்போ எவ்வளவா நம்மளை நேசிக்கிறாரு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் நம்மளை இப்படி நேசிக்க முடியுமா? இல்ல நம்மளோட அம்மாவாது, நம்மளோட அப்பாவாது, இல்ல கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, இதெல்லாம் ஒரு அவங்க அன்பு காட்டுறாங்கன்னா பதில் நம்ம செய்யறோம். நம்மளோட சத்துருக்களா இருக்கும் போது எப்படி இவரால் அன்பு காட்ட முடியும்? யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரே, எப்படிப்பட்ட அன்பு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அன்பு சகலத்தையும் சகிக்கும் சொல்லி எழுது. அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை பேசாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அவங்க எதனா தப்பா சொன்னா கூட அவங்க நம்ம நன்மைக்காக தான் சொல்றாங்க, என் சகோதரன் அப்படின்ற மாதிரி அந்த தப்பான எண்ணமே நம்மளுக்குள்ள உருவாகுது. ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்பேற்பட்ட அந்த அன்பு தான் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவரா இருங்கன்னு சொல்றாரு. இது 2வது கட்டளைன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ எந்த அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா களங்கம் இல்லாத மாயமற்ற பரிசுத்த அன்பை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? இது பாத்தீங்கன்னா 1 கொரிந்து சபைக்கு எழுதுறாரு இல்லையா? அவங்க ஒழுங்கற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு புத்தி சொல்றாரு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்துல என்ன இருக்குது? குற்றமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன இருந்தது? சபையில வாக்குவாதங்கள்லாம் இருக்கதான் செஞ்சது இல்லையா? நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ள மாட்டீங்க? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ள மாட்டீங்க? அப்போ சிலுவையில அவருக்கு செஞ்சது அநியாயம் தான். ஆனா அவருக்கு அதை சகித்து கொண்டார் அன்பின் நிமித்தம். நம்ம மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அதை சகித்து கொண்டார். நீங்க அதை சகிக்க மாட்டீங்கன்னு புத்தி சொல்றாரு.
இதே 2 கொரிந்தியர்ல அவங்க மனம் மாறுறாங்க. மனம் மாறி அவங்கள எக்ஸாம்பிளா சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. எப்படி சகித்தாங்களாம்? சந்தோஷமாய் சகித்திருக்கலேன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா புத்தி இருக்கிறவங்களும் சபையில இருப்பாங்க, புத்தி இல்லாதவர்களும் சபையில இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா ஆண்டவர் அந்த புத்தி உள்ள கன்னிகை நம்ம பாக்குறோம் இல்லையா? புத்தி இல்லாத கன்னிகையும் புத்தி உள்ள கன்னிகையும் பாக்குறோம். அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முன்னாடி பெருமையா பேசுறவங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர்ல கேட்கிறாரு, நீங்க ஏன் சகிக்க மாட்டீங்கன்னு. ஆனா 2 கொரிந்தியர்ல நீங்க சகித்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதான் நீங்க துக்கப்படுறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். எதனாலன்னா, நான் உங்களை கண்டிச்சேன், நீங்க துக்கப்பட்டீங்க, அதுக்காக இல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கப்பட்டீங்க இல்லையா? அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமும் ரட்சிப்பை உண்டாக்கும். இப்போ சில வசனங்களால நம்ம கணிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது ஒரு சகோதரன் மனம் திரும்புறாங்கன்னா, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லையே. நீ குற்றம் செய்து அடிக்கும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்யும் போது பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதிநிதியாயிருக்கும். அதுதான் பதில் நன்மை செய்யறதா இருக்கு இல்லையா ஆண்டவர். இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி சிலுவையில நமக்கு மாதிரியை வைத்துட்டு போனார்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்பதான் நம்ம அவரோட பிள்ளை. எப்போ நம்ம அநியாயத்தை சகிக்கிறோமோ அப்பதான் நம்ம அவரோட பிள்ளை. அந்த அநியாயம் செய்யறவர்களுக்கு நன்மை செய்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் நம்மளோட பிள்ளை. உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசிர்வதிங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது என்ன பண்ணுமா? நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்யறவங்களுக்கே நன்மை செய்ய சொல்லல, தீமை செய்யறவங்களுக்கும் நன்மை செய்யும். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கு. அவங்களோட அறியாமையை எப்படிங்க அடக்க முடியும்? அவங்க தீமை செய்யும் போது நம்ம நன்மை செஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய அறியாமையை அடக்க முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா? அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுதாங்க அவரிடத்துல அன்பு கூறுது. அப்படி அவருடைய அறிந்திருக்கிறன்னு சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளனா அவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? இதுதான் 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாலும் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தில் உள்ளதை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ இங்க அன்புன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ அன்புனா என்னதுங்க? ஆண்டவருடைய ஒரு கட்டளைகளை கை கொள்ளணும். நான் இதெல்லாம் செஞ்சுட்டு பொய் சொன்னா என்ன இருக்கு? நான் பொய்யனும் பொய்க்கு பிதாவோட பிள்ளையா இருக்கிறேனே. நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு பொய் விக்கிரத்தை நான் வீட்டுல வச்சிருந்தேன்னா அதனால என்ன இருக்கு? அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுதல். ஏன்னா அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால பேய்களை ஓட்டணும் அல்லவா, தீர்க்க தரிசனங்களை உரைத்தம் அல்லவான்னு கர்த்தர் சொல்றேன், நான் உங்களை அறியேன்னு சொல்றேன். இப்போ கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறது எப்படிங்க அறிஞ்சிக்கலாம்? நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தேன்னா நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்றதை நம்ம அதனாலே அறிஞ்சு கொள்ளணும். ஜீசஸ் சொல்றார், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் நீங்க எனக்குள்ள நிலைத்திருப்பீங்க.
அதனால நம்ம அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறது நம்ம அதனால அறிஞ்சு கொள்ள முடியும். வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:22 வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமீன். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, இனிமேல் போய் கள்ள சுவிசேஷம் கேட்கலாம் நம்மள வஞ்சிக்க முடியாதுங்க. நம்ம எப்படி வஞ்சிக்கப்படுவோம் பாத்தீங்கன்னா, திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கலாய் இருங்க. அப்போ திருவசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்காம இருந்தோம்னா புத்தி இல்லாத கன்னிகைக்கு ஒப்பா இருக்கிறோம். அப்போ 2 பேருமே எங்க இருக்கிறாங்கன்னா, கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்துவ மனவாளனை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா 5 பேர் புத்தி உள்ளவங்க, ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க. 5 பேர் புத்தி இல்லாதவங்க, ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்பாங்க, ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமா இருக்கிறான்னு சொல்லி எழுதி. அப்போ நீங்க புத்தி உள்ளவனா, அந்த புத்தி உள்ள கன்னிகையா இருக்கணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். யாக்கோப்பு 3:13 வசனம் வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கு சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணுமா? ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் என்ன பண்ணுமா? ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கணும் இல்லையா? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இப்போ கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம பிரகாசிப்போம். நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்னு சொல்லி யோவானை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள தேவனோட ஆவி இருந்து, அதே ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானா நம்மளும் எப்படி இருப்போம்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும். 1 யோவான் 2:4-5 வசனங்கள் வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவன் பிசாசா இருக்கான். ஏன்னா யூதாஸ் பாத்தீங்கன்னா கர்த்தரோட தான் இருக்கிறான், ஆனா அவரோட கற்பனைகளை கை கொள்ளு. அதனாலதான் உங்களுக்குள் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றாரு. அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னு. சத்தியம்னா என்னங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதி. அவருடைய வசனத்தை கை கொள்ளிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்துக்கலாம். நம்ம அவருடைய அவயங்களா இருக்கிறோன்றதை எதனால தெரிஞ்சுக்கலாங்க? அவருடைய கட்டளைகளை கை கொண்டாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓ, நான் கர்த்தருடைய அவயங்களா இருக்கிறேன், அதனாலதான் என்னால கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியுது இல்லையா? அப்போ நம்ம உலகத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி எழுதி. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமீன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. நீங்க எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அதுக்கு வேறு என்னன்னு பாத்தீங்கன்னா பண ஆசை தான் இருக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவக்குத்தி கொண்டாங்க. யூதாஸா இருக்கட்டும், அனனியா சப்ராலா இருக்கட்டும், எலிசாவோட வேலைக்காரனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் விழுந்தது எதனாலும் பாத்தீங்கன்னா அந்த பண ஆசை தான். தேவனை காட்டி கொடுக்கும்படி இந்த பிசாசு அவன் இருதயத்தை தூண்டுனது எதனால பாத்தீங்கன்னா இந்த பண ஆசை தான். தேவனிடத்துல பொய் சொல்லும்படி இருதயத்தை தூண்டுனது இந்த பண ஆசை தான். அதனாலதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் தேவனுடைய மனுஷனாச்சு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமே. இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும்
அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி. அப்போ விசுவாசத்துக்கான நல்ல போராட்டத்தை போராடின மட்டும்தான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியும். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நல்ல அறிக்கை பண்றவங்களா இருக்கும், நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளா நடந்துக்கணும். அப்போ முதல்ல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போதும் என்று எப்போ நினைக்கிறீங்களோ அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலதான் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஐஸ்வர்யனா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வசனம் சொல்ல, இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க நம்முடைய நம்பிக்கை. நம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமே அவர் தானே. மகாதேவனும் நமது ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தாங்க நம்மள இங்க உண்மையும் உத்தமமா நம்மளை வாழ வைக்கும். பந்தயத்துக்கு போராடுகிறவர் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்க கலந்துக்கணும், அந்த கப்பு வாங்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதற்காக நிறைய சாப்பாட்டுல மற்ற விஷயங்கள்ல எல்லாத்திலுமே இச்சை அடக்கமா இருப்பாங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்களே, நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் சொல்லியது. அப்போ இங்க போராட்டம் இருக்குது. அங்க இதுல நம்ம விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி முடிவு பரியந்த நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா பண ஆசையை நம்ம வெறுத்தாகும். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க பூமிக்கு விளக்கா இருக்கிறீங்கன்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமே. சிலுவையின் பாடுகள்ல நம்மளை மீட்டு கொண்டது எதற்காகவாம்? எதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாராம்? நம்ம முதல்ல அவரை சொந்த ஜனமாகணும், நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு தான் நம்மளை சுத்திகரித்தார். அப்போ நற்கிரியில நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வெறும் பேர்கள் வச்சு ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சதுனால பெலிக்ஸ் சார்லஸ் இப்படின்னு சொல்றதுனால நம்ம கிறிஸ்தவ பேரா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. நம்முடைய கிரியை கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கும் போதுதான் நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறோமா அதுதான் முக்கியமே தவிர கிறிஸ்து பேர் வச்சிருக்கிறோமா அப்படின்றது முக்கியம் இல்லை. நற்கிரியை செய்வதற்கு நம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவோட செய்கையா இருக்கிறோம்னா நம்ம அவருடைய அவைகளா இருந்தா அவருடைய செய்கைகளா நம்ம இருப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நிச்சய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சங்க, ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் தான் ஞானம் உள்ளவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ சபையில 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, புத்தி இல்லாதவன் 5 பேர் இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா ஓமையில. அப்போ நம்ம புத்தி உள்ள கன்னிகையா இருக்கிறோமா? எப்படிங்க சபை வளர்ச்சி அடையும்? அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்து வருகிறபடியே. எப்படி? ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு அவயமும் யாரும் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தான் அவருடைய அவயமா இருக்கிறோம். தன் தன் அளவுக்கு தக்கதை ஆண்டவர் நமக்கு என்ன பலத்தை கொடுத்துக்கிறாரோ அதை கிரியை செஞ்சா மட்டும்தான், கர்த்தருக்காக நம்ம பயன்பட்டா மட்டும்தான் சபை வளர்ச்சி உண்டாகும் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு அவயங்களும் அது அதனுடைய வேலையை கர்த்தருக்காக நம்ம செய்யும் போதுதான் சபை வளர்ச்சி உண்டாகும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. எப்படியாவது நம்ம அவருக்கு பயன்படணும், எந்த விஷயத்திலேயாவது நம்ம பயன்படணும் இல்லையா? நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். எப்படி இருக்கா? நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்திப்போம். எப்படி படுத்த முடியும்? உலக காரியங்களை விட்டு விலகி ஆண்டவருக்கு ஏதாவது ஊழிய காரியங்களை நம்ம செய்ய முடியுமா? இல்ல ஊழியம் செய்யறவங்க கூட சும்மாவது போக முடியுமா? இப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடுகிறதுலயும் வேதத்தை ஆராயறதுலயும் வேத வாசிக்கிறதுலயும் ஜெபம் பண்ணுகிறதுலயும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கும். கூடுமானால் உங்களால் மட்டும்
எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்து கொள்ளுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமா இருக்கு. இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன், இப்போ என் ஜென்ம சுபாவத்துலதான் இருப்பேன், ஆனா இயேசு கிறிஸ்துவ நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருக்கும். ஏன்னா திருவசனத்தை கேட்கலாக மாத்திரமல்ல அதை செய்கிறலாக இருங்கள் சொல்லி. ஏன்னா அப்படி செய்யலன்னா நாமளே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லு. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிரமான தண்டனை வரும் சொல்லி எழுது. தெசலோனிக்கர்ல பாத்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். இயேசுவ தேவன் அறியாதவங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, சபையில இருந்து சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்த முடியாது. அதனாலதான் கலைகளை கட்டுகளாக கட்டுன்றார். இப்போ கலைகள் எங்க இருக்கும்? சபைகள்ல தான் இருக்கும். அப்ப புத்தி இல்லாத கன்னிகை எங்க இருப்பாங்க? சபையில தான் இருப்பாங்க. அதனால சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினைன்னு சொல்லி எழுது. அவர் கொடுக்கிற தண்டனை என்னது? நீதி உள்ள ஆக்கினைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார்னு சொல்லி நம்ம வசனம் ஆரம்பத்துல வாசிச்சோம் இல்லையா? ஓ, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியா? அப்போ இதெல்லாம் நம்ம முன்னதாகவே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறத நம்ம பார்த்தோம். இத்தனை வசனங்கள் மூலமா எச்சரிக்கிறார். இதுல நம்ம ஒரு நிலைத்திருக்கணும்னா நம்மளோட சுய நீதியால நம்மளால நிலைத்திருக்க முடியாது. தேவனை விசுவாசிக்கிறது மூலமா தான் நம்மளால இதுல நிலைத்திருக்க முடியும். அவரை விசுவாசிச்சாதான் விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள இருந்தாதான், தேவன் மேல அந்த அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டா மட்டும்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளால கை கொள்ள முடியும். அதற்கு தேவ அன்பு, நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன், நான் பாவின்றதை உணர்ந்து யாருடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவாங்க. அப்போ என்னுடைய அக்கிரமங்களுக்கு என்னுடைய அநியாயங்களுக்காக தான் இதை செஞ்சாருன்றதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறுவோம். பதில் நன்மை செய்வோம், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்போம், கர்த்தருக்காக ஏதாவது செய்வோம். இந்த வசனங்கள்லாம் சோதித்து பாருங்க. இதுல ஏதாவது நம்ம மாட்டி இருக்கிறோமா? இதுல ஏதாவது இன்னொரு பலவீனங்கள் நம்ம கிட்ட இருக்கா? எதெல்லாம் மாத்திக்கணும்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னையே ரட்சணை நாள் சொல்லி எழுதி யாவரோடும் போய் சமாதானமா இருங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியதா அந்த மன்னிப்பு கேளுங்க. கர்த்தரிடத்துல பாவ அறிக்கை செய்யணுமா? பாவ அறிக்கை செய்யுங்க. யாவரோடும் சமாதானமா இருங்க. இல்ல இவ்வளவு நாள் நம்ம சோம்பேறியா இருந்துட்டோமா? இனி கர்த்தரோட ஊழியத்துக்காக எதனா செய்ய முடியுமா? ஒரு சின்ன ஒரு துரும்பா நம்மளால இருக்க, ஆண்டவருக்கு நம்ம கிரீடமா இல்லாட்டியும் ஒரு செருப்பா நம்மளால இருக்க முடியுமா அப்படின்றத நம்ம நினைத்து ஏதாச்சும் ஆண்டவருக்காக செய்ய முடியுமான்றத நினைங்க. இந்த நினைவு நம்மளை பரிசுத்தத்தை கொண்டு போகும். ஆமை. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நீதி உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நீ மகா பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த கேட்ட வசனங்கள் எங்கள் இருதயங்களில் தங்கி நாங்கள் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் கர்த்தாவே. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற்றுங்க ஏசப்பா. எந்தெந்த விஷயத்துல நாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அதுல நாங்க மனம் திரும்பும்படி கிருபை செய்தோம். எங்களை மீட்டுக் கொள்ளும் ராஜா. அப்பா எங்கள் இருதயங்களை சோதித்தறிந்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு போதி தரலாம். அப்பா உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு போவதுக்கு எங்களை தகுதிப்படுத்தணும்ப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா நீ நீதி உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், மகா கிருபை உள்ள கர்த்தாவே. பரிசுத்தமான நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தினித்து எங்களை ரட்சித்து கிருபையா எங்களை ஏற்றுக்கொள்ளும். துதிக்கான மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள என் பிதாவை. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.